ஏஞ்சல் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காத வழக்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் 25 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தயாரிப்பாளர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கின் விசாரணையை மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கக்கூடிய நீதிமன்றம் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏஞ்சல் படத்தை முடித்துக் கொடுக்காததால் மாமன்னன் தனது கடைசி படம் என்று அறிவித்திருந்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, OST பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் என்பவர்தான் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்திருக்காரு. அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகன் நடிக்க KS அதியமான் இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற ஒரு படம் தயாரிக்கப்பட்டு அது படப்பிடிப்பு துவங்கியது. 80% படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டது. ஆனால் அந்த 20% படப்பிடிப்பு நடத்தாமல் மாமன் படத்தில் நடித்துவிட்டு அந்த படமே தன்னுடைய கடைசி படம் என்று உதயநிதி ஸ்டாலின் அறிவித்ததாக இந்த ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு, ஏஞ்சல் படத்திற்கு இதுவரைக்கும் 13 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எனவே ஒப்பந்தப்படி இன்னும் 8 நாட்கள் கால்ஷீட் தராமல் உதயநிதி புறக்கணித்துள்ளதால் ஏஞ்சல் படத்தின் அந்த எஞ்சிய படப்பிடிப்பை நிறைவு செய்து தர வேண்டும், தனக்கு இழப்பீடாக 25 கோடி வழங்க வேண்டும் என்றுதான் ஏற்கனவே ஒரு வழக்கை தொடர்ந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அந்த ஒரு மனுவை தள்ளுபடி செய்தது. அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து தற்போது ராமசரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தான் இன்று காலை நீதிபதிகள் அனிதா தோமஸ் மற்றும் குமரப்பன் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் மார்ச் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விவரங்களுக்கு.